ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ரகுபர் தாஸை பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் தேர்வு செய்துள்ளனர். மொத்தம் 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 42 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைநகர் ராஞ்சியில் நடந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மேற்பார்வையில் நடந்த இக்கூட்டத்தில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ரகுபர் தாஸை தேர்வு செய்வதென ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநில பாரதிய ஜனதா தலைவர்களில் முக்கியமானவரும் 3 முறை முதல்வராக பதவி வகித்தவருமான அர்ஜுன் முண்டா தனது சொந்த தொகுதியான கர்சவான் தொகுதியில் தோல்வியை தழுவியதன் காரணமாகவே ரகுபர் தாஸ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முதல்வராக தேர்வான பின் ரகுபர் தாஸ் கூறுகையில், ஜார்க்கண்ட் மாநில மேம்பாட்டுக்காக பாடுபடப் போவதாகவும் ஊழலுக்கு எதிராக போரிடுவேன் என்றும் உறுதிபட கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 32% பேர் பழங்குடி இனத்தவரே வசிப்பதால் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களே முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். ஜார்க்கண்ட் உதயமாகி 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பழங்குடி இனத்தவர் அல்லாத முதல் முதல்வர் என்ற சிறப்பை ரகுபர் தாஸ் பெற்றுள்ளார். ஜாம்ஷெட்பூர் கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகுபர் தாஸ் 1980ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். பாரதிய ஜனதா மாநில தலைவராக இருமுறை தேர்வான ரகுபர் தாஸ் பாபுலால் மராண்டி தலைமையிலான அரசில் அமைச்சரானார். 2009ஆம் ஆண்டில் சிபுசோரன் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக பதவி வகித்துள்ள 59 வயது நிரம்பிய ரகுபர் தாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் உள்ளார்.